Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, சுவடுகள் கூறும் பாடங்கள் அப்படின்னு தலைப்புங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ சுவடுகள்னால் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை நடந்து போகுது, அந்த குழந்தையினுடைய பாதம் பதியுது அந்த மண்ணிலையோ அவங்க நடக்கிற இடத்துலையோ ஒரு அச்சு பதியுது இல்லைங்களா, அதை தான் பாதச்சுவடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெரியவங்களுக்கும் பொருந்தும். இந்த சுவடுகள் அப்படின்றது இந்த பாதச்சுவடுகளை தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரங்களையும் பாதச்சுவடுகளை குறிக்கிறது இல்லைங்க. நம்மளுடைய பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களாக வரும்போது, நம்ம பிரபலமானவங்களோ அல்லது பிரபலம் ஆகாதவங்களோ வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு வர்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டஸை அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம அந்த கடந்து வந்த பாதைகளில் நம்ம ஒரு சில சுவடுகளை விட்டுட்டு தான் வந்திருப்போம். அந்த சுவடுகள் பூமியிலையும் இருக்கலாம், நம்ம பாதத்துலேயும் இருக்கலாம். அந்த சுவடுகள் பாதத்துலேயும் தெரியும் நமக்கு. ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு எவ்வளவு நடையாக நடந்திருப்பேன், நான் என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு நடந்திருப்பேன், எவ்வளவு இடங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் பயணம் செஞ்சுருப்பேன், இந்த பாதங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். அதைத்தான் இங்கே சுவடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு பிரபலமான நபரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம். அந்த பிரபலமான நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ரொம்ப பிடிச்சதுனால அவருடைய அந்த பிரபலத்தினுடைய செய்கைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை ரொம்ப மதிப்பீங்க, அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது பல நேரங்களில் நம்ம அந்த பிரபலங்களுடைய வெற்றியை மட்டுமே நம்ம கொண்டாடுறோம், வெற்றியை மட்டுமே கவனித்து பார்க்குறோம். அதாவது அவங்க தலையில் இருக்கிற அந்த கிரீடங்களை மட்டுமே நம்ம கவனித்து பார்க்குறோம். ஆனால் அந்த கிரீடங்களை அடையிறதுக்கு, அந்த வெற்றியை அடையிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்களுடைய சுவடுகள் என்ன அப்படின்றத நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமான்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம அந்த வெற்றியை, அதே மாதிரி வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்ற ஆசை நமக்கு இருக்குது. ஆசையெல்லாம் நியாயமான ஆசை தான். அவங்கள மாதிரி இல்லைனாலும் அவங்கள அளவுக்கு வர்றதுக்கு நம்மளுடைய துறையில் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதே துறையில் இல்லைனாலும் நம்மளுடைய துறையில் முயற்சி பண்ணுறோம். ஒருவேளை அவங்களுடைய துறையிலேயே நம்மளே இருந்தால் அதே துறையில் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம பட தயாராக இருக்கிறோமா, அதற்காக நம்ம எந்த இடத்துலையும் ஒரு முட்டி மோதி ஒரு இடத்த அடையிறதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், நிறைய இடங்களில் கேள்விக்குறி தான் பதிலாகவே இருக்குது. இந்த கேள்விக்கு பதிலே ஒரு கேள்விக்குறி தான். இப்போ பிரபலமான நபரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்க கஷ்ட காலங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் தேடி பிடிச்சி ஆராய்ஞ்சு படித்து பாருங்கள். இல்லைன்னா யாராவது சொல்ல கேட்டு பாருங்களேன். அதில் அவ்வளவு கரடுமுரடான பாதைகளை அவங்க கடந்து வந்திருப்பாங்க. அதில் அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க, மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, மற்றவங்க நம்ப வச்சு ஏமாற்றிருப்பாங்க. சில பேர் நம்ப வச்சு இவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு மாற்று உடைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல ரொம்ப ரொம்ப சிக்கலான சூழ்நிலைகளை தாண்டி அவங்க கடந்து ஒரு நிலையான இடத்தை அடையிறதுக்கு அவங்க எவ்வளவு போராடி இருப்பாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே கஷ்டமான சூழல்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதையும் விட கஷ்டமான சூழல்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில் நம்ம படித்து பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெற்றியாளர்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கிறவங்க கிட்ட இதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம், படித்து பார்க்கலாம், அவங்களுடைய கதைகளை தேடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரபலமே இல்லாத வெற்றியாளர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவங்க உங்களுடைய அருகிலேயே இருக்கலாமே. நேரம் இருந்ததுன்னா, அவங்கக்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் பேசி பாருங்கள். ஏன்னா சாதாரணமாக இருக்கிறவங்களும் வெற்றியாளர்களாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சுவடுகளை நம்ம கவனித்தோம்னா போதும். அந்த சுவடுகளை தாண்டி வந்தால் தான் நமக்கு வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும்.
நம்மனாலையும் வெற்றியை அடைய முடியுமா அடைய முடியாதான்றதை அந்த இடத்துலையே நம்மளால் முடிவு பண்ணிட முடியும். அந்த சுவடுகள் போல் நம்மளும் ஒரு சுவடுகளை ஏற்படுத்தித்தான் இந்த வெற்றியை அடைய முடியும் அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருந்தோம்னா நம்மளால் வெற்றியை அடைய முடியும். இதை அடையிறதுக்கான கஷ்டப்படுற விஷயங்களை நான் செய்ய தயாராக இல்லை அப்படின்னு என்னுடைய மைண்ட் செட் சொல்லிச்சுன்னா என்னால் அந்த வெற்றியை அடைய முடியாது. இதில் ரெண்டுமே பாசிபிள் தான். அடைய முடியுங்கிறதும் பாசிபிள் தான், அடைய முடியாதுங்கிறதும் பாசிபிள் தான். இது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி முடியாது அப்படின்னு சொல்கிற மனநிலை நாளைக்கே மாறலாம், ஏன் அடுத்த நிமிஷமே மாறலாம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வினாடியே மாறலாம். அது எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை அடைய வேண்டிய கட்டாய சூழ்நிலை எனக்கு வந்ததுன்னா நான் அதை 100% முயற்சி பண்ணுவேன். அதில் 1000 கஷ்டம் வந்தாலும் அதை நான் முயற்சி பண்ணி அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு உறுதியான நிலைக்கு நான் நிச்சயமாக வருவேன். நான் சொல்கிறது அது உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் எப்போவுமே நம்ம பிரபலமானவங்களுடைய கிரீடங்களை மட்டுமே பார்க்காம அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த அவங்களுடைய பாத சுவடுகளை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அவங்களுடைய வாழ்க்கை சுவடுகளை நம்ம கவனித்து பார்த்தோம்னா அதில் எவ்வளவு கரடுமுரடான பாதைகள் இருந்திருக்கும், அவங்களுடைய பாதைகளில் அவங்க எவ்வளவு ரணங்களை கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளவு ரணங்களை அனுபவித்து கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளவோ சிக்கல்களை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கும் அந்த வெற்றியை அடையக்கூடிய ஆர்வமும், அதையும் தாண்டி அந்த சுவடுகளை தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த ஆர்வம் நம்மக்கிட்ட குறையாமல் இருந்தது. அதுபோல் கஷ்டங்களை நம்மளும் தாங்கிக்கிற ஒரு திறமையும் தாண்டி வரக்கூடிய ஒரு முயற்சியும் இருந்ததுன்னா வெற்றி அனைவருக்குமே சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.